ஹாய், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் ஹிந்தி. இன்றைக்கி மத்தியமாவில் செகண்ட் லெசனுடைய எஸ்ஏவும் அதனுடைய எக்ஸசைஸும் பார்க்கலாம். பார்ட் 2 தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா. தென் இந்தியாவின் ஹிந்தி பிரச்சார் சபா அப்படின்னு அர்த்தம். பேஜ் நம்பர் 206 அதனுடைய எஸ்ஏ இருக்குது. फर्स्ट पैरा, दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. தென் இந்தியாவில் இருக்கிற ஹிந்தி பிரச்சார் சபா வந்து ஏக் ராஷ்ட்ரிய மகத்துவ அப்படின்னா தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம், संस्था நிறுவனம் அப்படின்னு அர்த்தம். इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में आंध्रा व तेलंगाना, कर्नाटक, केरल और तमिलनाडु में है. इसकी शाखाएंगना இதனுடைய பிரான்ச்சஸ், ஷாக்காயங்னா பிரான்ச்சஸ் அப்படின்னு அர்த்தம். தக்ஷின் கே அப்படின்னா தென்னகத்தில், சாரோன் பிராந்தோன்மே, பிராந்தோன்னா மாநில டிவிஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். 4 மாநிலங்களில் ஆந்திரா வா தெலுங்கானா, ஆந்திரா இல்லைன்னா தெலுங்கானா, கர்நாடக், கேரள் और தமிழ்நாடு, இந்த 4 ஸ்டேட்லேயுமே வந்து இதனுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. हिंदी प्रचार सभा ब्रांचेस இருக்குது. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. இந்த பிரான்ச்சஸினுடைய பிரதான் காரியாலய் அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு அர்த்தம். ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை மெயின், சென்னையில் ஸ்தித் ஹை அமைந்திருக்கிறது. இப்போ நாம் படிக்கிறது எல்லாமே, தமிழ்நாடு வந்து மோஸ்ட்லி படிக்கிறது எல்லாமே வந்து சென்னை மூலமாக தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். गांधी जी ने इन संस्था की स्थापना सन 1918 में की. காந்திஜி வந்து இஸ் சன்ஸ்தா கி, இந்த சன்ஸ்தா, இந்த நிறுவனத்தை நிறுவியிருக்கிறார். எப்போ அப்படின்னா சன் 1918 மே, சன் 1918 காந்திஜி தான் இந்த நிறுவனத்தை நிறுவியிருக்காரு. வே ஆஜீவன் இஸ் சன்ஸ்தா கே அத்தியக்ஷ ரஹே. அவர் ஆஜீவன், அவருடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நிறுவனத்திற்கு தலைமை வகித்தார். இப்போ सेकेंड पैराग्राफ, भारतीय भाषाओं के माध्यम से हिंदी सिखाने के लिए सभा ने कई पुस्तकों का प्रकाशन किया. பாரதிய பாஷாவோன்னா இந்திய மொழிகளில், மாத்தியம் சே இந்திய மொழிகளின் மூலமாக, ஹிந்தி சிக்கானே கேலியேனா ஹிந்தியை கற்றுக்கிறதுக்கு, சபா நே கை புஸ்தகோனுக்கா பிரகாஷன் கியா. சபா வந்து கை புஸ்தகம்னா நிறைய புக்ஸை, பிரகாஷனை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சபா द्वारा हर साल हजारों की संख्या में हिंदी भाषा के कुशल प्रचारक निकल रहे हैं. சபா द्वारा, இந்த சபா மூலமாகவே, ஹர் சால் ஒவ்வொரு வருஷமும், ஹசாரோன் கி சன்யா மென் ஆயிரக்கணக்கில், சன்யானா நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம், ஹிந்தி பாஷாக்கே ஹிந்தியை நல்லா கற்று தெரிஞ்ச, குஷல் பிரச்சாரக் அப்படின்னா திறமை வாய்ந்த பிரச்சாரகர்கள், நிக்கல் ரஹே ஹை வெளிவருகிறார்கள். दक्षिण की चारों प्रांतीय शाखाएं हिंदी की पत्रिकाएं प्रकाशित कर रही है. தக்ஷின் கி தென்னகத்தில் இருக்கிற சாரோன் பிராந்திய ஷாக்காயங், மீதி இருக்கிற 4 பிரான்ச்சஸ்லையுமே ஹிந்தியினுடைய பத்திரிகாயங் பிரகாஷித் கர் ரஹி ஹை, ஹிந்தியினுடைய அந்த மேகசின்ஸ் எல்லாமே, பத்திரிகைகள் எல்லாமே வந்து வெளிவந்து கொண்டு இருக்கிறது. केंद्र सभा से हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत प्रकाशित हो रही है. केंद्र सभा सेंट्रल ஆஃபீஸ் மூலமாக, சென்ட்ரல் சபா மூலமாக ஹிந்தி பிரச்சார் சமாச்சார், இது வந்து அந்த பத்திரிகையினுடைய பேர், ஹிந்தி பிரச்சார் சமாச்சார். எவன்னா அண்ட் தக்ஷின் பாரத் அப்படிங்கிறதும் ஒரு பத்திரிகையினுடைய. ஸோ 2 பத்திரிகை வந்து சென்ட்ரல் சபா மூலமாக வெளிவருது. பிரகாஷித் ஓ ரஹி அப்படின்னா வந்து வெளிவந்து கொண்டு இருக்கிறது. इनके द्वारा आम जनता लाभान्वित होती है. இதன் மூலமாக ஆம் ஜனதானா பொதுமக்கள், लाभान्वित होती है பயனடைகிறார்கள். लास्ट पैरा, गांधी जी के रचनात्मक कार्यक्रमों में हिंदी का प्रचार भी एक है. காந்திஜியினுடைய நன்மை அளிக்கக்கூடிய காரியங்களில், ரச்சனாத்மக காரியக்கிரமம்னா
நன்மை அளிக்கக்கூடிய காரியங்களில் ஹிந்தி கா பிரச்சார், ஹிந்தியை பிரச்சாரம் பண்ணுறதும் பி ஏக் ஹே, அது வந்து ஒரு அதுவும் ஒன்று. ஹிந்தி பிரச்சாரம் பண்ணுறது அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டாரு. இது வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போது அதிகமாக யூஸ் எல்லாருமே வந்து பொதுவாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்னால இதை வந்து ஆரம்பித்தாங்க. इनके सपनों को सभा साकार बनाती आ रही है. उनके सपन அவருடைய கனவுகள் இந்த சபா மூலமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறது. இந்த சபா வந்து நிறைவேற்றி கொண்டு வருகிறது. नेक्स्ट पेज नंबर 193 हिंदी में अर्थ लिखिए, அதாவது மீனிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்தித், பசா ஹுவா, ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான், அமைந்துள்ள. सेकेंड वन उद्देश्य, लक्ष्य, नोक्कम. थर्ड वन आजीवन, जीवन भर, வாழ்நாள் முழுவதும். फोर्थ वन प्रतिवर्ष, हर साल, ஒவ்வொரு வருடமும். फिफ्थ गुद, स्वयं, थाने அப்படின்னா செல்ஃப். गुजरना, बीतना, செலவழித்தல். नेक्स्ट पेज नंबर 194 विलोम शब्द लिखिए, अதாவது ऑपोजिट्स. फर्स्ट वन दक्षिण, தெற்கு, उत्तर, வடக்கு. सेकेंड वन सुपुत्र, नन्मगन, कुपुत्र, தீய மகன். प्रथम, முதல், अंतिम, முடிவு. फोर्थ वन आरंभ, ஆரம்பம், अंत, முடிவு. साकार உருவம், निराकार உருவம் அற்ற. सिक्स्थ वन उपयुक्त, உபயோகமான, अनुपयुक्त, உபயோகமற்ற. नेक्स्ट पेज नंबर 195 जोड़े बनाइए அப்படின்னா मैच द फॉलोइंग. फर्स्ट वन दक्षिण भारत हिंदी प्रचार सभा राष्ट्रीय महत्व की संस्था है. தென்னகத்தின் இந்திய பிரச்சார சபா வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம். செகண்ட் ஒன் பாரத்னா பகுபாஷி தேஷ் ஹை, இந்தியா வந்து பல மொழிகள் நிறைந்த நாடு. ஆந்திர ஷாக்கா அப்படின்னா ஆந்திர ஷாக்கானா ஆந்திராவில் இருக்கிற பிரான்ச் வெளிவிடுற அந்த நியூஸ் பேப்பர் நேம் வந்து ஸ்ரவந்தி. ஃபோர்த் ஒன் கர்நாடக் ஷாக்கா வந்து பாரத்வாணி, பாரத்வாணிங்கிற பேப்பரை வந்து வெளியிடுறாங்க. கேந்திர சபா அப்படின்னா சென்ட்ரல் சபா அப்படின்னு அர்த்தம். ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் ஏவன் தக்ஷின் பாரத், சென்ட்ரல் சபா வந்து இந்த ரெண்டு பேப்பரையும் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 197 வாக்கியோமே பிரயோக் கீஜியே, அதாவது சென்டென்ஸ் மேக்கிங். फर्स्ट वन संस्था அப்படின்னா நிறுவனம் அப்படின்னு அர்த்தம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. दक्षिण भारत தென் இந்தியாவின் ஹிந்தி பிரச்சார் சபா ஏக் ராஷ்டிரிய மகத்துவ ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம். सेकेंड वन नींव डालना அப்படின்னா अडिकल नाटुदल. गांधी जी ने दक्षिण भारत हिंदी प्रचार सभा की नींव डाली. गांधी जी दक्षिण भारत हिंदी प्रचार சபாவிற்கு அடிக்கல் நாட்டினார். தேர்ட் ஒன் பகுபாஷி அப்படின்னா பன்மொழி அப்படின்னு அர்த்தம். भारत में कई भाषाएं बोली जाती है, इसलिए यह बहुभाषी देश कहलाता है. भारत में இந்தியாவில் कई भाषाएं பல மொழிகள் बोली जाती है பேசப்படுகின்றன. इसलिए அதனால் यह बहुभाषी देश कहलाता है, அதனால் பன்மொழி தேசம் என்று அழைக்கப்படுகிறது. ஆஜீவன் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும். गांधी जी आजीवन दक्षिण भारत हिंदी प्रचार सभा के अध्यक्ष रहे. गांधी जी और வாழ்நாள் முழுவதும் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவிற்கு தலைமை வகித்தார். लास्ट वन लाभान्वित होना அப்படின்னா பயனடைதல். सभा की पत्रिकाओं से आम जनता और प्रचारक लाभान्वित होते आ रहे हैं. சபா கி பத்திரிகாவோன் சே இந்த சபா மூலமாக வெளிவரக்கூடிய பத்திரிகைகள் மூலமாக ஆம் ஜனதா பொதுமக்கள் और பிரச்சாரக் பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் பிரச்சாரக்கும் கூட லாபான்வித் ஹோத்தே ஆ ரஹே ஹை பயனடைந்து வருகிறார்கள். नेक्स्ट पेज नंबर 199 निम्नलिखित गद्यांश को पढ़कर प्रश्नों का उत्तर दीजिए, அதாவது காம்ப்ரிஹென்ஷன்.
இதனுடைய பேராகிராஃப் வந்து உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 25ல் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃபை படிச்சுட்டு அந்த பேராகிராஃப்க்கு ஏற்ற மாதிரி அங்கே கொஷின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இப்போ நாங்கள் கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் நடத்துகிறேன், நீங்கள் அந்த பேராகிராஃபை படிச்சுக்கோங்க. फर्स्ट वन, सभा की परीक्षाओं में प्रतिवर्ष कितने छात्र भाग लेते हैं? सभा की परीक्षाओं में सभा வைக்கிற பரீட்சையிலிருந்து प्रति वर्ष ஒவ்வொரு வருஷமும் कितने छात्र எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் भाग लेते हैं வெளிவருகிறார்கள். அந்த சபா மூலமாக ஹிந்தி படிச்சுட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வெளிவராங்க. सभा की परीक्षाओं में प्रति वर्ष लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. ஒவ்வொரு வருஷமும் லாக்கோன் கி சன்யா லேக்ஸ் கணக்கில் லேக் எண்ணிக்கையில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வராங்க. லட்சம் பேர் வெளியில் வராங்களாம் ஒரு வருஷமும். செகண்ட் கொஷின், சபா கி ஷாக்காயேं கின் கின் பிராந்தோ மே ஹை? சபாவினுடைய பிரான்ச்சஸ் எந்தெந்த மாநிலங்களில் இருக்குது? सभा की शाखाएं दक्षिण के चारों प्रांतों आंध्र व तेलंगाना, कर्नाटक, केरल और तमिलनाडु में है. அந்த பிரான்ச்சஸ் வந்து தக்ஷின் கே தென்னகத்தில் 4 மாநிலங்களில் இருக்குது. ஆந்திரா இல்லைன்னா தெலுங்கானா, கர்நாடக், கேரள் और தமிழ்நாடு, இந்த 4 மாநிலங்கள்லேயும் அதனுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. सभा का प्रधान कार्यालय कहाँ स्थित है? சபாவினுடைய தலைமை அலுவலகம் எங்கு இருக்கிறது? சபா கா பிரதான் காரியாலய் சென்னை மே ஸ்தித் ஹை. மெயின் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 202ல் क्वेश्चन आंसर्स இருக்குது. निम्नलिखित प्रश्नों के उत्तर 5-5 वाक्यों में दीजिए. கீழே இருக்கிற கொடுக்கப்பட்டுள்ள क्वेश्चंसக்கு 5-5 वाक्योंனா 5 सेंटेंसல क्वेश्चन आंसर எழுதுங்க. फर्स्ट क्वेश्चन, दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे में 5 वाक्य लिखिए. प्रचारक सभा पत्ती और 5 लाइन எழுதுங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. தென் இந்தியாவின் ஹிந்தி பிரச்சார சபா ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம். इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में है. இதனுடைய பிரான்ச்சஸ் ஷாக்காயிங்னா பிரான்ச்சஸ் தக்ஷின் கே சவுத் சைடில், சாரோன் பிராந்தோம் மே ஹை 4 மாநிலங்களில் இருக்கிறது. இன் ஷாக்காவோं का प्रधान कार्यालय சென்னை में स्थित है. இந்த பிரான்ச்சஸினுடைய பிரதான் காரியாலய மெயின் ஆஃபீஸ் சென்னை में स्थित है, சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இல்லை அமைந்துள்ளது. गांधी जी ने इस संस्था की स्थापना सन 1918 में चेन्नई में की. காந்திஜியினுடைய இஸ் சன்ஸ்தா இந்த நிறுவனத்தை வந்து சன் 1918 சென்னையில் நிறுவியிருக்காரு. ஸ்தியாபனானா நிறுவுதல் அப்படின்னு அர்த்தம். यह संस्था गांधी जी के सपनों को साकार करती आ रही है. இந்த நிறுவனம் தான் காந்திஜியினுடைய கனவுகளுக்கு உருவம் கொடுத்து அவருடைய கனவுகளை நிறைவேற்றி கொண்டு வருகிறது. सेकंड क्वेश्चन, दक्षिण भारत हिंदी प्रचार सभा की पत्र पत्रिकाओं का उल्लेख कीजिए. அப்படின்னா दक्षिण भारत हिंदी प्रचार सभा தென் இந்தியாவின் ஹிந்தி பிரச்சார சபாவினுடைய பத்திர பத்திரிகாயேங்கா அவங்க வெளியிடுற நியூஸ் பேப்பரை பற்றின ஒரு குறிப்பு வரைக. फर्स्ट वन, दक्षिण की चारों प्रांतीय शाखाएं हिंदी के साथ अपनी अपनी प्रांतीय भाषाओं में पत्र पत्रिकाएं प्रकाशित करती आ रही है. दक्षिण की தென்னகத்தின் சாரோன் பிராந்திய ஷாக்காயங் 4 மாநிலங்களில் இருக்கிற அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் ஹிந்தி இது பண்ணுற பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து ஹிந்தி கே சாத் ஹிந்தியோடு சேர்த்து அப்படி பிராந்திய பாஷாயும் தன்னுடைய அவங்க லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி பத்திர பத்திரிகாயங்னா நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸ் எல்லாமே பிரகாஷித் கர்த்தி ஆ ரஹி ஹை வெளியிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆந்திர ஷகாசே ஆந்திராவில் ஸ்ரவந்தி அப்படிங்கிற பேரில் நியூஸ் பேப்பர் வெளிவருது. கர்நாடக் ஷகாசே பாரத்வாணி கர்நாடகில் பாரத்வாணி அப்படிங்கிற பேரில் நியூஸ் பேப்பர் வெளியில் வருது. கேரள் ஷாக்காசே கேரள் பாரதி
கேரளாவில் கேரள் பாரதி அப்படிங்கிற பெயர்லேயும் और तमिलनाडु से हिंदी पत्रिका निकल रही है தமிழ்நாட்டில் ஹிந்தி பத்திரிகா அப்படிங்கிற பெயரில் பேப்பர்ஸ் வெளிவந்துக்கிட்டு இருக்கு केंद्र सभा से हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत प्रकाशित हो रही है சென்ட்ரல் ஆஃபீஸ் மூலமாக ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் அப்படிங்கிற ஒரு பேப்பரும் தக்ஷின் பாரத் அப்படிங்கிற பேப்பரும் பிரகாஷித் ஹோ ரही है வெளிவந்து கொண்டு இருக்கிறது इन पत्रिकाओं से आम जनता और प्रचारक लाभान्वित होते हैं இந்த பத்திரிகைகள் மூலமாக ஆம் ஜனதான பொதுமக்கள் மற்றும் பிரச்சாரகர்கள் பயனடைந்து கொண்டு வருகிறார்கள். தேங்க்யூ.